பயணம் ஒன்று நாங்கள் போக போகிறோம். அது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்போ அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இல்லை ஜான்சன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு உடம்பு வந்த சகோதரன் தானே. நான் உண்மையிலே என்னுடைய சாரதிக்கிட்ட வீட்டுக்கிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் சோமாக இருக்குது சார். குடிமூ கலரத்தம் ரொம்ப நன்றி எல்லாரும் பார்க்கலான்றதுக்கு. ரத்தம் பறந்துருக்கല്ലോ பீனிசம் முடிய ஆக்களுக்கு ரத்தம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தா வேண்டி வச்சிருக்கிற மாதிரி அவன் வேண்டி வச்சிருக்கிறான். இதுல தான் கொடுப்போம். முதலாவது பார்க்க அந்த பெரிய ஒரு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் நினைச்சியா. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து வளமை போல் வந்து எங்களுடைய வீட்டுக்கறிக்குள்ள வந்து நிற்கிறோம் நம்ம. அப்போ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு பயணம் ஒன்று நாங்கள் போக போகிறோம். அது ஏன்னு சொன்னால் ஒரு திடீர் பயணம் ஒன்று இன்றைய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்டு போக போகிறோம். அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாகவும் நாங்கள் அங்கே போக வேண்டியிருக்கணும். அதான் வந்து என்னென்னு சொன்னால், உண்மையிலே வந்துட்டு எங்களோட ஜான்சன் நாங்கள் வந்துட்டு பழகிருந்தவங்க. அப்போ பழகிருந்த முறையில் வந்துட்டு நாங்கள் ஜான்சன் நாடில் யாரும் எங்களோட பழகினாலுமே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு உயிராக தான் வந்து நாங்கள் பழகுவோமே. அப்போ அப்படி கொத்த நேரத்தில் வந்துட்டு அப்போ நேற்றைய தினம் வந்து இது பார்க்க ஏதோ ஏலான்னு சொல்லியிருந்தேன் நம்ம. அப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போய் கொள்ளலாம் போயின்னு சொன்னால், நேற்று வந்து அக்னின்ற பேர்டே வழியால் நாங்கள் அங்கே இங்கே அக்னிக்கு இல்லாமல் விட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி போயிடும். அப்போ அங்கேயும் போகலாம் போயிட்டு அப்போ நாங்கள் ஏதோ அவருக்கு ஓகேயா இருந்தேன்னு சொல்லிட்டு அப்போ இன்றைய தினம் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்போ அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொன்னால் அவருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அடைப்பேன்னு அடைப்பு. அப்போ அதனால் வந்து இருந்துட்டு வந்து மூக்குக்களால் வாய்க்கெல்லாம் அந்த பிளட் வந்து வெளியேறதான். அப்போ அப்படி கொஞ்சம் ஓவராக வந்தேன்னு சொல்லி இயலாமல் இருந்து குழந்தையோட கலைக்குதுங்களை அப்போ கொண்டு போட் பண்ணியிருக்கிறாங்களா. அப்போ உண்மையிலே வந்து ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கல. அதை என்னது அப்போ நாங்கள் இன்றைக்கி அந்த ஐயா வந்து வீட்டை நிற்கிற துண்டு வட்டி கொண்டு வந்தாச்சு. அப்போ இன்றைய தினம் வந்து ஜான்சன் அப்பா பார்க்க போகிறோம். இல்லை ஜான்சன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு உடம்பு வந்த சகோதரன் மாதிரி தானே. நான் உண்மையிலே ஒரு சொந்த தம்பி மாதிரி தான் அதை நாங்கள் ஏற்றி வச்சு பழகுறோம். நல்ல ஒரு பிள்ளையும் போகிற ஜான்சன் மட்டுமில்லை அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படித்தானே. அப்போ நாங்கள் வந்துட்டு போக போகிறோம். அப்போ இன்றைய நாள் வந்துட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. அப்போ அம்மாக்களுக்கு வந்து நான் என்ன செய்ய போகணும்னு சொன்னால், எந்த ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகாமல் பிக்னி போட்டு தான் இப்போ அம்மாக்களை வந்துட்டு போவோம். பிக்னி அப்பா என்ன பிக்னி சொல்லிக்காம பார்க்கணும். பிக்கிமினியை போட்டுருக்கோம். நான் பண்ண மாதிரி இன்றைக்கு நாங்கள் மழை வர போல மழை வைக்க வந்து கொஞ்சம் அவிச்சல் வகையாக இருக்குது. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய ஜான்சன் எங்களுடைய விட்டா நாங்கள் போக போகிறோம். வீடியோ வந்து பாருங்கள், என்னென்ன நடக்குது எது நாங்கள் அங்கே போய் செய்ய போகிறோம்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் போகலாம். அம்மாக்களுக்கு வந்து நான் பிக்னி போட்டிருப்பேன். அப்போ பிக்னி போட்டால் வந்துட்டு இப்போ எங்களுடைய சாரதிக்கிட்ட வீட்டுக்கிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் சோமாக இருக்குது. நான் மெயின் ரோடு தானே. அப்போ பிக்னி வந்துட்டு இடத்துல வரும். லைட்டிங்கெல்லாம் எடுத்துட்டு அப்பா பாரு இருக்கு. பெரிய பூனை வந்து இதுக்குள்ளே வச்சனா இல்லை உங்களுக்கு. உண்மையில் வந்து சொன்ன நம்மளுடைய நித்து இல்லை நேரிடும் என்ன சொன்னால் அக்னியில் வேட்டை காடினா அங்கே நின்று சும்மா விளையாண்டு போக லேட்டாக போட்டு அப்புறம் 2 நாள் வந்து தொடர்ந்து நித்திரை சாமான் கூடவே இருந்துட்டு சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொண்டு நாங்கள் விளக்கிடுவோம். நல்லா இருக்கு போல. சரி ஓகேப்பா. பிக்னி பயணம் போட்டு என்னுடைய பைக் பயணம் எப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு ஜான்சன் கிட்ட வந்தாங்க. வந்தது என்னன்னு சொன்னால் உண்மையிலே ஜான்சன் அப்பாவுக்கு வந்து இயலாது. அப்போ 2-3 நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் அப்பா. அப்போ உண்மையிலே 2 நாளாண்ணா அப்போ ஹாஸ்பிட்டலில் அம்மா கேம் பிள்ளையாப்பா அம்மா கேம் பிள்ளையாரு டெக்னாலஜியா. அப்போ உங்களோட அப்பாவுக்கு என்ன நடந்தது? அவருக்கு ப்ரெஷர் கூடி மூக்கால ரத்தம் வந்து மாறிட்டு
இப்போ ஓகேண்ணா அப்போ உண்மையில என்ன சரியான கவலையாக அந்த 2 நாள் அப்பா வந்து பார்க்கலன்னு சொல்லி ஆனாலும் இந்த சொல்லி இல்லையம்மா எங்களுக்கு இப்போ நேரம் இல்லாம கிடக்கு வீட்டை பாப்பா மண்டே வந்து நாங்களே அப்போ அப்பா அம்மா அந்த சாப்பிட்டு சாப்பாடை பற்றி சொல்லுங்க ஆமாம் அதை சொல்ல வார்த்தை இல்லை வேற லெவல் இல்லை இப்போ நாங்களும் வந்து சிக்கன் கறி சமைக்கிறாங்களா நான் அம்மாண்ட சமையல் வந்து வித்தியாசமாக இருக்கம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட அதை விட 2 சின்னவன் மச்சம் சாப்பிடாது அப்போ சின்னவனுக்கு வந்து வாழை பொத்தி வேறு என்ன செஞ்சீங்க இல்லை அப்படியே 2-3 கறி ஏதோ ஒரு சுண்டல் எல்லாம் கிடந்தேன் அதை விட வந்துட்டு இன்றைக்கு தான் அப்பா வந்து வந்திருக்கேன் ஜான்சன் வந்து விளைப்பாரி கொண்டு அப்படியே நீங்களும் வந்து காட்டணும் அப்பதான் கேமரா தெரியும் அப்பா தெரியாது பொன்மனை செல்வன் முதலாவது பார்க்க வந்த பெரிய ஒரு கெஸ்ட் அதுதான் சீட்டு எழுதிருக்கு நல்ல வடிவான அப்பா ஜான்சன் அப்பா ரொம்ப நன்றி எல்லாரும் பார்க்க வந்ததுக்கு வேணும்னு சொன்னால் அனுபவம் சொன்னது ஜான்சன் அப்பா நல்ல வடிவான அப்பாண்டு அவ இப்படி எப்படி இருக்கீங்க பரவாயில்ல இப்ப சுகமா இருக்கு சுகமா இருக்கிறீங்களா எல்லாரும் தேடி வந்ததுக்கு பெரிய நன்றி இதுல என்ன இருக்கு அது பிரச்சனை இல்லை அப்ப இப்ப எல்லாம் ஓகேங்க ஏமா ரத்தம் போனோட எனக்கு ஜான்சன் சொன்னாரு அப்படியே கொல ஊத்துமா ப்ரெஷர் கொடுங்க 3 மாசம் ஆயிடுச்சு அது அந்த ப்ரெஷர் கூட ரத்தம் வருமோ அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னது அப்படி ரத்தம் பாறதுக்கு அந்த நாம்பன் மாட்டு சாணி இருக்குல்ல அதை எடுத்து நல்லா காய உண்மையாதான் நாம்பன் மாட்டு சாணி எடுத்து நல்லா வெயில காய வச்சுட்டான் இனி மூக்கட ரத்தம் பிறகு அதற்கு நெருப்புல சூடுகாடி போட்டு அந்த புகை எழுத்தாலாம் வாழ்க்கையிலே வராதான் அதுக்கு ரத்தம் பண்ணி வேணுங்க அப்ப இப்படி ஓரளவுக்கு டெய்லி வாரதான் அப்படி செஞ்சிருக்கு இப்ப வரல அப்ப எங்களோட நேசனாக்கு நாங்கள் இதை வந்து சொல்லலாம் போல நேசனாக்கு 20 வருஷமா இப்படிதான் இப்ப நான் அப்பா அட்மிட் ஆகிறதுனாதான் போனான் அதற்கு வந்து 7 வருஷமா வந்து தான் இப்படி சொன்னதான் நாம்பன் மாட்டு சாணி எடுத்து பாக்குறாலும் பிரியோசனமா இருக்கும் விளக்கமாக சொல்லுங்க அது மூக்கா ரத்தம் பறந்து இருக்கല്ലോ பீனிசம் முடிய ஆக்களுக்கு ரத்தம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் மினக்கிறத விடவாம அந்த நான் சொல்லல ஒரு அது அனுபவப்படுறாரு சொன்னவர் நாம்பன் மாட்டு சாணி எடுத்து நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அந்த மூக்கால ரத்தம் திரும்ப எப்ப வருதோ அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் நெருப்பு சூடு காட்டி அது வந்து புகை கொண்டு வரும் ரத்தம் வந்த இதோட முடிய விட்டு டக்குன்னு அப்படியே அந்த புகையை இழுத்தா 2-3 தடவை இழுத்தா அதுக்கு பிறகு ரத்தம் வராது பீனிசம் இல்லாத அதை எடுத்து வாங்கிங்க மந்திரத்துக்கு தான் தானே அதான் இப்ப கொடுக்க போறோம் அடுத்த ஆளுக்கு முதல் வந்து பாக்கல கொஞ்சம் உடம்பா இருந்தது இப்ப கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்குது அம்மா சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நிறைய பிளட் போயிட்டு அவன் குடும்பமே அந்த பீனிச ரத்தம் மாறுது அப்ப அது செஞ்சு நின்றுட்டு ஆஸ்பத்திரி போறல கிளினிக் எல்லாம் ஒரு சில இதுகள் இருக்கு தெரிஞ்சுக்கூடாது ஒரு ஆளுக்கு எதிர்ப்பா இருக்கு நீங்க எந்த இடம் கூட குரல் வந்துட்டு வித்தியாசம் இல்லை கதை வந்துட்டு கொழும்பா நீர்கொழும்பாங்க கையாசரோட வீடியோ போட்டு எங்கட சேனலுக்கு தான் ஜான்சன் அப்பா முதல்ல இருந்தோம் அம்மா அண்டைக்கு வந்துட்டேன் அப்போ உங்களோட இந்த பொன் குரலால் ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க பாபு கதைக்கிறது பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னா பாட்டுன்னு சொன்னா நாங்கள் இந்த இடத்துல நிக்க மாட்டோம் நேரம் போனோட இருந்துதான் கூடுதலா அந்த சீத்தமிழ் இதெல்லாம் பாக்குறீங்க அப்ப உண்மையிலேயே விரும்பி எங்களோட சேனலுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுறேன் நீங்க பாட ஜான்சன் ஜான்சன் ஆட அப்ப அதை மோடிஜில திருப்பா நான் ஓடுறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வியூவர்ஸ் குறைவு யூடியூப்ல நான் பாடின அப்புறம் அங்க ஒன்றும் இல்ல அப்படி சொல்லக்கூடாது எங்கிட்ட உள்ள திறமையை நாங்க வெளிப்படுத்துறதா நாங்க பாடினா பரவாயில்ல பாடுற பேர் ஆக்கல கொள்ளையில கூடாது அம்மா நல்லா பாடுவாவா நீங்க ஒரு பாட்டுண்டே பாடுங்க அடுத்த வீடியோ நாங்க பாடுறோம் கடவுள் இந்த கழுதை எனக்கு என்ன ஓடி எங்களுக்கு மட்டும் உங்களுக்கு வந்த எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி நீங்க பாடுவீங்க உங்க அப்பா சொன்னவா அப்ப 2 வரி பாடி காடுவேன் கணக்கு வேணும் 2 நல்லா உங்களோட பாட்டு காண்டி இதுல எத்தனை பேர் ரசிகர்கள் வாங்க பின்னால ஆட்கள் ஃபுல்லாவா புது பாட்டு பாட போறீங்களா இல்ல இல்ல கூட காதல் பாட்டு ஏதாவது முன்ன பின்ன அனுபவங்கள் இருந்தா இல்ல வேத பாட்டு பாடிப்போம் வேத பாட்டு நீங்க இடக்காலத்து பாட்டு ஒன்று எடுத்து விட்டீங்க சொன்னா பாடுவேன்
இவா சொல்றது என்ன லவ் பண்ணிக்கு ஒரு பாட்டு பாடினீங்களா அதை பாடி காட சொல்லி அம்மா அது ரேடியோனியமாக படிப்போம் ஃபுல்லாக படிப்போம் பாட்டு. சரி அது இன்னொரு நாளைக்கு எங்கட சேனல் ஆதில் நாங்கள் படிச்சு விடுவோம் இன்றைக்கு ஒரு 2 பேர் கடைசியில் பாட்டு பாடுற இடத்துல கொண்டு வந்துருக்கீங்க காய்ச்சி காய்ச்சி வேத பாட்டு படிப்போம். சரி பாடு உங்கள் சாய்ஸ். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். சரி 2 பேர் பெத்லகேம் நகரில் மாற்று தொழுவினில் பிறந்தார் இயேசு பிதா. சூசை கன்னி மரியா மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி வகித்தாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர்க்க உணர்ந்தார். படிப்பு நல்லா உண்மை நல்லா பாருங்க எனக்கான எந்த ஆசைக்காண்டி ஒரு இடக்காலத்து ஒரு பாட்டு உங்களோட குரலால கேட்கணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசை. அந்த ஏற்கனவே இல்ல பழைய பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பாடு வராது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒரு காவாசி ஏரி எந்த பர்த்டேக்கு ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்று போடுவோம். அந்த பாட்டு போடுறதில்ல கரோக்கில நானும் ஒரு பாட்டு வந்து அன்னைக்கு படிப்பேன் வெயிட்டிங்ல இருக்கும். ஆம்புலன்ஸ் ஒன்று 19 தானே அம்மா பாடுங்க. ஆனாங்க அப்பா மேல ஒருத்தரும் பாட்டு பாடலாம் லேசில தெரியுமோ? உண்மையா? ஓ ஆடவளுக்கிட்ட அந்த நிலமெல்லாம் மாதிரும். அம்மா சொல்றோம் நல்ல பழைய பாட்டெல்லாம் படிப்பாராம், நீங்க கேளுங்க. அப்போ உங்க அம்மா காண்டி ஒரு பாட்டா இல்லாட்டி எங்களுக்காண்டி ஒரு பாட்டு சொல்றது அண்ணன் விரும்பேக்குள்ள ஒரு பாட்டு பாடி வர. இப்போ வந்து என்ன தாளாட்டுதான். உன்னை பார்த்த பின்பு நான் அட கடவுளே பாடுங்க அந்த பாடுங்க. சரி இந்த பாட்டு பாருங்க. துடிரண்டு கொட்டோன்னு என்னடாப்பா செய்யற மாதிரி யோசிக்கிறீங்கண்ணே. அப்பா படிக்கிறோம் அண்ணா நல்லா பாடுவார். அப்பா படிப்பாரு. அப்ப நீங்களும் ஒரு பந்து நீங்க பாட்டு படிக்க அப்பாண்ட ஆட்டத்துக்கு யாருக்கிட்ட நிக்கிறது. பாடுவோம் எந்த பர்த்டேக்கு எல்லாம் பாட்டு படிக்கிறது இப்பயே ரெடி பண்ணி வைங்க பாட்டு. அப்ப இன்றைக்கு வரும் கொமாண்டில் முத்திட்டு டான்ஸ் பாடி காட்டுங்க. இல்ல அப்பாண்ட ஒரு இடக்காலத்து பாட்டை கொஞ்சம் கேட்டுட்டு கேட்டு சும்மா இருந்தா வாழ பாடு வர இப்ப பாட்டு இல்லையா பாட்டு இப்படி உடனே கேட்டா அதுக்கு நீங்க ஒரு நாள் சொல்லி போடுவேன் பாட்டு படிங்க ரெடியா இருக்கு. கொஞ்சம் கேமரா கட் பண்ணி போட்டு எங்க ஒரு விஷயம் சொல்லியானும் ஜான்சன் தம்பிக்கு எப்படி எப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட கதைக்கிறாங்க வந்து கேட்டுருந்தாங்க. அப்ப 10ஆம் தேதி தான் ஜான்சனுக்கு வந்து டைம் இருக்குமா. அப்ப அம்மா வந்து பிரைவேட் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்ட போறேன். 10ஆம் தேதி 15ஆம் மார்ச் பாருங்க. அப்ப இதுல என்னன்னாலும் முத்தி அடைஞ்சா ஜான்சன் தான் பொறுப்பேன். அவங்க அம்மா சொல்லி கொண்டே இருக்கிறா. அப்ப இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அதுல வெட்டி கொத்தி பாக்க பேசாம இருக்கலாம். அப்படியே இருக்கிறது நீங்க மரமே டாக்டர் என்ன சொன்னாங்க கொஞ்சம் பெருசாக விட்டு வாங்க. சீச்சி அப்படி இல்ல. அப்ப கண்டிப்பா கூட்டி கொண்டு காட்டுங்கம்மா, காட்டினாதான் நல்லதோ. அப்ப அது நாங்க என்னன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம இப்ப கேட்ட வினம் அதுக்குரிய ரிசல்ட் அறிவிக்கணும். ஜான்சன் 10ஆம் தேதி அம்மாவோட போங்க. அதுதான் அப்ப உங்களோட என்ன இளமைக்குமே என்ன காரணம்? இப்படியே புளி ஆக்கல உசு போயிட்டு வீடியோ உண்மையா கதைதான் என்ன பகல் 65 வயசு நிலைமை தானே இருக்கிறோம். வயசை சொல்லி மானக்கெடுத்து போட்டியலே. நல்ல அன்பான குடும்பம் தெரியுமா நீங்க. வறுமையும் என்னத்தை சொல்ற அந்த வருமானத்தையும் வயசையும் கேட்கக்கூடாது. கேட்டா சிக்க டிக்டாக் லைவ்ல நீங்க வந்துருக்கு. அதுவும் மக்களையும் பயத்துல சொல்றேன். இல்ல வருமானத்தையும் வயசையும் கேட்கக்கூடாது, சொல்லவும் கூடாது. உண்மையிலேயே ஜாதவுக்கு 21 வயசு இல்லை, 18 வயசு பண்ணிட்டேன். இந்த முறை ஜாதுண்ட பர்த்டே அடுத்த முறை பர்த்டேக்கு வயசு போட்டுனா எடிட் பண்ணி போட போறோம் எல்லாத்துலயும் வயசு போட்டு. அட இல்ல கீபோர்ட் வேற போறோம். கீபோர்டே முடிச்சு கீபோர்ட் என்ன மட்டும் பேசக்கூடாது. உசுரோட இருந்தாச்சு இந்த 19 வயசுக்கு இந்த பர்த்டே வயசு போட்டு தான் போடுறோம் எடிட்டிங் எல்லாம். கண்டிப்பா
ஆனால் அதே போல உண்மையிலே அம்மாண்ட விருப்பம் வந்து இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து ஜான்சனோட அறிமுகமாக இருக்கிறோம். அப்போ ஜான்சனோட பர்த்டே வந்து நாங்கள் இந்த வீடியோவில் கேக் கட் பண்ணி எனக்கு கேக் கட் பண்ணுறது சரி வராது. நீங்களும் சரி அம்மாண்ட விருப்பம் வேணும்மா இந்த ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு கேக் கட் பண்ணுறேன். சொல்லு அதான் தங்க குழந்தைக்கு ஒரு கேக் வெட்டணும் பண்ணு அப்படி குழந்தை கேக் வெட்டணும். அப்போ ஜான்சனுக்காண்டி கேட்டாலும் அம்மாண்ட ஆசை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம். என்ன அது எதுவும் முடிச்சுறான் இல்லை நீங்கள் என்ன பாட்டு நம்ம எடுக்கிற பிளான் இல்லையோ? சாப்பாடுகள் எல்லாம் இப்படி அம்மாண்ட அப்போ உண்மையா வீடியோ காண்டி நான் சொல்லல எனக்கு அப்போ வீடியோ கட் பண்ணு. இல்லை இப்போ கூட நான் மூச்சோட கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொன்னால் காலையில் ஒரு பன்ஸ் தான் சாப்பிட்டு வந்தேன். அவனை சரியான பாசி. அவனை இங்கே வந்தாலும் உண்மையாக சாப்பாடுன்னா வரல இதெல்லாம் அந்த மாதிரி அம்மா அனுசியாக்கா அனுசியா உங்களோட பேர் என்ன முழு பேர்? அதான் அப்போ மற்ற அனுசியாக்கா அனு அனு தனியா அனு அவங்களுக்கு ஓ சுதர்ஷினியாவா செல்ல கிளி அனு. அனுவுக்கு பேர் முழு பேர் சுதர்ஷினி. செல்லக்கிளி. சோட்டா அனு வந்து வீட்டில் விட்டுருவா. அப்போ அக்கா விட்ட போனால் அக்கா ஒரு களி ஒன்று கிண்டி தருவா. என்ன களி அது? உளுந்து களி உளுந்து போட்டு களி ஒன்று கிண்டி தருவா. விடியாவில் சும்மா 6 மணிக்காண்டே நான் வீட்டை பிறந்தோடனே 5 மணிக்கு நான் விளம்பி இட்லி சுட்டுருப்பா. சுட்டுருப்பா இட்டாலி அவிச்சு தந்தவா, கருப்பு கறியெல்லாம் வச்சு தந்தவா. அந்த விடிய 5 மணிக்கு சமைச்சிருப்பேன் என்னைக்கிறேன். அது ஒன்று நான் 6 மணிக்கு வீட்டை போகணும்னு சொன்னாங்க. சொன்னாமே உங்களோட வீட்டை வந்து பார்த்தா உங்கள் 2 பேரையும் வந்து உங்களோட அம்மா அப்பா வளர்க்கிற மண்டைகளை எப்படி வளர்க்கணும். ஒரு குழந்தைய பராமரிச்சவங்க 2 பேரும் வளர்க்கினோம். ரோட்டில் விட்டாலும் சரி தான் அந்த டைமை கால் பண்ணுறது. அதே போல ஜான்சன் வந்து உண்மையில் ஒரு நிமிஷம் அவங்களோட அம்மா அப்பா விட்டு இருக்க மாட்டுது. எங்கே நின்றாலும் அந்த டைப் பண்ணுறதுக்கு அம்மா கோல் அடிச்சு அவ்வளோ அம்மாவோட காலத்தை நிற்கும். அப்போ அப்படியான பிள்ளைகளை வந்து எங்களை நம்பி விடைக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆசையும் ஒரு ஆர்வம் இருக்குது. எங்களை தேடி நாடி வரைக்குள்ளே நாங்களும் ஒரு நல்ல ஒரு வடிவ பராமரித்து வேலையில் ஜான்சனை கவனமாக இன்னும் நீங்கள் எனக்கு அந்த கருப்பு கறி வைக்கிற சட்டி வச்சுக்கிறீங்கல்ல, அப்போ தானும் ஒரு சட்டி மண் சட்டி கருப்பு கறி செஞ்சு எப்படி பாசம் உண்டு. வேற யாருந்தா சும்மா ஒரு கருப்பு தானே போட்டு ஒரு அலுமினிய சட்டி சட்டியில் பருப்பு வச்சடியா பாசம் குடிச்சேன். எங்கட அம்மா வேண்டி வச்சிருக்கிற மாதிரி அவன் வேண்டி வச்சிருக்கிறான். இதுல தான் குடும்பம் உண்டு. என்னதை கண்டா ஜான்சன் இந்த உலகத்தில் இருக்கு மட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போக முடியும். அதான் நானும் போவேன் ஆஸ்பத்திரி இருக்கு மட்டும் இருப்பேன். அதுக்காண்டி ஆஸ்பத்திரி போகாம மக்களே இதுக்கு மட்டும் படையா இருந்துட்டு போக வேண்டிய. அப்படி இல்லை நீங்க கூட்டிட்டு போங்கம்மா வெள்ளிக்கிழமை சாரி 10ஆம் தேதி 10ஆம் தேதி கண்டிப்பா கொண்ட காட்டுங்க. ஜான்சன் இந்த கட்டி வந்து பெற்று கொண்டு வரேன்னு சொல்லுது. அப்போ கொஞ்சம் பயந்தானே அப்போ கொண்ட காட்டும். சரி அப்போ உண்மையில இன்றைக்கு நாங்கள் வந்து ஐயா பார்க்க வந்ததுல சந்தோஷமா பாவனி சும்மா இருப்பீங்க. நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் செய்யுங்க அப்படி வரக்குள்ள. அப்போ நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ சம்மந்தான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஐயான பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உற்சாகமாக பாடு வரேன். சரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.